என்ன பண்ணாது நான் நிறைய வெற்றிகள் எடுத்துட்டேன். என் வீரம் என்ன என் பேரம் என்ன அதனால என்ன பார்த்து நின்றுச்சு. 12 ஆண்டு காலம் நான் பாராளம் செஞ்சு உன்னை ஈண்டா கண்ணு. நீ கானகத்துக்கு போறங்கிறிய கானகத்துல கரடி புலி சிங்கம் யானை எல்லாம் இருக்குமே. உன்னை கடிச்சு திண்டு விட்டால் எனக்கு பேரு சொல்ல ஆள் இல்லையே. எனக்கு கொல்லி வைக்க ஒரு பிள்ளையாச்சு. நான் என்னடா கண்ணு பண்றது? சொல்ல போறேன் கூப்பிட்டு போய்
அப்படி என்று நீ மட்டும் போக வேண்டாம். அதாவது அவன் தம்பி சின்ன இருக்கிறான், அவனை கூட கூப்பிட்டுக்கு அவன் கூட ஓட்டுவான். நீ உட்காந்துருக்கு துணைக்கு நாயகம் சென்று எனக்கு ஒரு புள்ளிமான் விளையாடுறதுக்கு எனக்கு ஒரு புள்ளிமான் பிடித்து ஆலயம் செல்வதிலிருந்து மகவாரி மோகத்தை என்ன நினைக்கிற அவர் யாரே யாரும் நினைக்கிறாரு அவர் ஒத்தையோடு நினைக்கிறார். என்ன செய்யறா தெரியுமா? தம்பி அப்படி என்று காத்தவரா தாமியார் நினைப்பிறப்பாங்க. காத்தவரா தாமி விடலை நினைத்தவுடனே பார்த்தா மந்திரவாதி ஏடா மாமா சின்ன சங்கி ஏடா மாமா பெரிய சங்கி யா மாமா தம்பிக்கு ஏடா டிமுக்கு டிமிக்கு ஏடா டமுக்கு இது தம்பிக்கு டிமிக்கு நீங்க டிமிக்கு டிமிக்கணும். ஏன் என் பிள்ளை என் மாமா என் எச்சுமி வா என் கண்ணு வா அப்படின்னு கூப்பிடக்கூடாது ஊருக்காரு. ஏன் மாமாங்கிறது நீ என் மாமா என் பொண்ணேன்னு கூப்பிட்டா என் மாமான்னு இருப்பேன் நானு. என் தம்பிக்கு என் டிமிக்கு என் சூத்து என் பொங்கலா பண்ணினா அப்புறம் பேசுவாங்க. ஓ கெட்டி உன் பேர் அதாண்டி என் பேரு 1000 பேர் இருக்கான். நீ கூப்பிடுறது அம்மா பாப்பா பா பாப்பா அப்படின்னு நீ வணக்கமா கூப்பிட்டா வரமாமா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மாமா கூப்பிடுறது? சின்ன மகாராஜ நகரத்தவே ஆமா. என்ன செய்யலாம் தெரியுமா? அடியே சின்ன சங்கி ஆமா பெரிய சங்கி ஆமா எனக்கு எதோ என்ன கூப்பிடுறாரு. என்ன காரணமோ தெரியல. ஆமா நான் சென்று வருகிறேன் நன்றி. மனிதத்திலே வெற்றார் என்ன ஐயா எஜமா கூப்பிடாரு எஜமா கூப்பிடாரு. ஏன்னா நீ போய்கிட்டு இருக்கிறிய என்ன நடந்துகிட்டு இருக்கிறிய இங்க எங்களுக்கு என்ன வச்சுட்டு போற? அரைக்கிறது இல்ல, தேய்க்கிறது இல்ல, பூசறது இல்ல, கழுவுறது இல்ல, தேய்க்கிறதும் இல்ல. நாங்க
என்னமா பயிக்கிறது இந்த மலையாளத்துல அப்படி நன்றி. ஆமா மணிமண்டலத்துல தெரிவித்துக் கொண்டு ஆமா சின்ன மகாராஜன் எப்படி சாதாரண வெட்டாளர் கிடையாது. சின்ன மந்திரவாதி. மந்திரம் தந்திரம் மாயாஜாலம் கூட விட்டு கொடுப்பாரு அன்பு கண்ணி குண்டு கண்ணி ஆளுவட்டம் போல கண்ணி இப்படி இந்த பல மந்திரம் கத்தவன். 18 பட்டுக்கு அதிபதி. 18 பட்டுக்கு அதிபதி. அது மட்டுமல்ல, அதாவது இவங்க அப்பா 10 படி மந்திரம் கத்துறவாரு. சின்ன 8 படி மந்திரம் கத்தவன். மந்திரத்துல வல்லவன் மாயாஜாலம் கத்தவன். தந்திரத்துல வல்லவன் சாயுதர ஊழியன். அந்த நேரத்துல இந்த சின்ன மகாராஜனாகப்பட்டவன் என்ன காரணமா தெரியல. நம்ம ராஜா அழைக்கிறார் என்று மலையாளத்துல இருந்து வட்டம் நல்ல வட்டம் நம்ம கூப்பிடுறார். அப்படி என்று சமயம் போறோம். மகமாரி பிள்ளையார்களை வரக்கூடிய காத்தவராசாமி இடத்துல நின்று சின்ன மகாராஜன் ஆகப்பட்டவன். ஏ அண்ணா, ஏ அண்ணா காத்தலிங்க என்ன தாராரே காரணத்தை எதுக்காக என்ன அழைத்த காரணத்தை சொல்லு. என்ற பெரிய காரணத்தை ஆனா கேளடா சின்ன, நான் எதுக்கு என்ன அழைத்தேன் என்றால் வனத்துக்கு போகலாம், வேட்டையாடலாம். அப்படி அம்மா கிட்ட வரம் கேட்டேன். அம்மா ஒன்னு அழைச்சுக்கிட்டு உயிர் காப்பான் தோழன் மலையாள சின்னம் அவனை கைவிடாத அழைச்சுக்கிட்டு வனத்துக்கு போறான் அப்படின்னு அம்மா உத்தரவிட்டாங்க. இந்த நேரத்தை பேர வரல, அதனால வேட்டைக்கு போறோம். வேட்டைக்கு போகணும் 2 பேரும். அதுதான் உன்னை வர வச்சேன். அடுத்தபடியாக இந்த மாநாட்டு நிகழ்ச்சிக்காக யார் பேர் சிபி பணம் கொடுத்து பைனாப்பிள்ளை பேர் விளங்க 50 ரூபாய் கணக்கு வரைக்கும் அவனுக்கு உமா வீரா சக்தி சமாச்சாரம் இருக்கு. சின்ன மகாராஜனாகப்பட்டவன் காத்தவராஜ் சுவாமியை பார்த்து அண்ணா எனக்கு என்ன எதுக்காக நடத்தை கேட்க எப்பா நாங்க காணகம் செல்ல வேண்டும். காலகத்துல சென்று அத்திவாட காணகம் சென்று வேட்டையாடி வரணும். சரி
கரடி புலி சிங்கம் சிறுத்தை என்று சொல்லக்கூடிய மிருகங்களை நம்ம வேட்டையாட வேண்டும் வேட்டையாட விட்டு என் தாயா மகமாயம்மனுக்கு அழகான புள்ளிமான் ஒன்று குடிச்சுட்டு வரணும். அம்மனுக்கு மாரியம்மனுக்கு தாயாருக்கு நம்ம தாயாருக்கு எனக்கு கூட்டம் எனக்கு என் தாயாருக்கு அப்படின்னு காத்தவராசாமியே தெரிவித்தரப்பவன் தம்பி சின்ன காணகம் போகணும்னா நம்ம நடந்தா போக முடியும் நடந்து போக முடியாது அதனால எங்க தாத்தா 5 பஞ்ச பொருள்களை பிடித்து ஒரு திமல்ல வைத்து அடைத்து எப்பா காத்தலிங்க உனக்கு எந்த நேரத்துல என்ன பொருள் வேணுமோ திமலை திறந்து எனக்கு இந்த பொருள் வேணும்னு மந்திரத்தை அதாவது எல்லளவு நீரெடுத்து கொள்ளளவு மந்திரத்தினா அந்த பொருளோட கை கொடுத்து எங்க தாத்தா சொல்லிருக்கிறார். அப்படி என்று அவர் எல்லளவு நீரெடுத்து எல்லாருமே நீரை கையில் எடுத்து கொள்ளளவா மந்திரித்தார். அப்படி மந்திரித்த சொன்ன உடனே என்ன செய்ய தெரியுமா? ஏ தாத்தா எனக்கு ஆகாய பொருள் உண்டக்குதிரை நான் காணகத்துக்கு வேட்டையாட போக வேண்டும். அதனால எனக்கு ஒரு ஆகாய பருவி நீங்க வரணும். அப்படி என்று ஒரு கடுகளை வெளியே எடுத்து காத்து முகம் ஊறிவிட்டார். ஊறிவிட்ட உடனே ஒரு எவர்ணமான பருவி மாயம் பருவி காத்தவராசாமி குதிரை குண்டு குதிரை ஓடோடி வந்தது. குண்டு குதிரை ஓடோடி வந்து ஆடுறாதா காத்தவராசாமி குதிரை குண்டு குதிரை ஒரு எல்லளவு நீர் எடுத்து விட்ட உடனே காத்தவராசாமி குதிரை குண்டு குதிரை ஓடி வந்து நின்னது. சொல்றா ஆல்ரெடி 5 ஆடு கட்டிருக்கு ஒரு 6வது ஆடு காத்தவராசாமி குதிரை குண்டு குதிரை அதாவது பார்த்தார் காத்தவராசாமி அடே சின்ன நம்ம அத்தியான காணாம போகணும். நீ குதிரை ஓட்டு நான் குதிரை அப்படி என்று அந்த நேரத்துல சின்ன மகன் குதிரை ஓட்ட காத்தவராசாமி பின்னாடி ரதத்துல உட்காந்துக்கிட்டாரு. எப்படி ஓட்டுறாரு? அப்படியே
பொண்ணு தானே பண்ண எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். வேகமா போகுது குதிரை. 4 பேர் வாங்க. குண்டு குதிரை, காத்தவரா சாமி குதிரை, குண்டு குதிரை. ஆமா. என்ன செய்ய தெரியுமா? அப்படி அந்த நேரத்துல ஏய் தம்பி. ஆகாயமா போறதா? குதிரை ஈதிட்டு வருதுடா. கீழே தள்ளி விட்டுறா பம்பரா. குதிரை நான் யாருக்குள்ளே சொன்னேன் வயசுடா தாய் என்ன. நான் சேர்ந்து வாங்க போய் வந்து சேர்ந்து போடுறோம். ஆமா ஆமா. என்ன அந்த குதிரை இந்த ஓட்டம் வருது? ஆமா அது வயசு குதிரை. கண்டுபிடிச்சு குதிரை. இப்ப பாரு அந்த குதிரைய. அந்த குதிரைக்கு ஆமா அடங்காத மாட்டுக்கு என்ன பண்ணணும்? கடவாரத்தை கொஞ்சம் இறுக்கி பிடிக்கணும். அடங்காத மாட்டுக்கு என்ன பண்ணணும்? மூக்கனாவர் போடணும்டா. மூக்கனாவர் போடணும். போடணுமா? இந்த குதிரைக்கு குதிரையை குத்த முடியும். இப்ப குதிரைக்கு என்ன பண்ணணும்? கடவாரம் போடு. கடவாளத்தை கட்டின போட்டுறேன். ஆமா அப்படி போடு. கடவாளத்தை போட்ட உடனே ஆமா அந்த குண்டு குதிரை காத்தவாள தாண்டி குதிரை குண்டு குதிரை எப்படி தெரியுமா? அது கல்ல கடல குதிரை கொண்டு குதிரை பொறுமையா போகுது. இந்த குதிரைக்கு மாவு வச்சு பார்ப்போம். குதிரைக்கு மாவு வச்சு பாருங்க. குதிரைக்கு மாவு வச்ச உடனே அந்த குதிரை என்ன சொல்லு தெரியுமா? அது மாவு வச்சாங்குது அந்த குதிரை வேணான்னு மாவு வேணாம் என் மாமியால கொண்டாங்குது. அப்படியா? இந்த குதிரை அப்படியா கேக்குது? ஆமா. எப்பயா போய் நீ வேப்பூர் போய் உன் மாமியால அழைச்சிட்டு வருவ? சரி மாவு வேணாம் கொள்ளு வச்சு பாப்போம். கொள்ளு வச்சு பாருங்க. கொள்ளு 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 வச்சு பாப்போமா? வச்சு பாருங்க. அது என்ன சொல்லுது தெரியுமா? நான் கொள்ளு வச்சா கொள்ளு வச்ச குதிரை வேணாம் என் கூத்தியால மட்டும் கொண்டாந்து விடுங்குது. அப்படி ஆமா. அது நீங்க குதிரையை போட்ட உள்ளே எனக்கு தெரியும். இந்த குதிரை ஓட்டிக்கிட்டே போனா இருந்தது குதிரை. நம்ம குதிரை காத்தவரா சாமி குதிரை குண்டு குதிரை அப்படி ஓட்டிக்கிட்டு போன உடனே அங்க ரோட்டு மேல ஒரு பொட்ட குதிரை மேய்ஞ்சிட்டு இருந்தது. அந்த குதிரையை பார்த்துட்டு இந்த குண்டு குதிரை அப்படி ஓடிச்சு. அப்படி இருந்து நேரத்துல காத்தவரா சாமி எங்க வராங்க தெரியுமா? தம்பி சின்ன அதாவது இப்ப நம்ம கிளம்பும் போது அம்மா என்ன சொல்லுச்சு? தம்பி திசை வேட்டைக்கு போங்க, பெண் திசை போக கூடாது அப்படி என்று நம்ம தாயார் தெரிவித்திருக்கிறார். போவாதே கீ திசை போடா, மேல் திசை போடா, வட திசை போடா, தென் திசைக்கு மட்டும் போவாதா. தென் திசைக்கு போனீங்கன்னா நமக்கு தீம்பு வந்து நேரம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. நம்ம அம்மா கிட்ட மறுக்கும் சொல்லிவிட்டோம். கீ திசை பெண்கள்லாம் எங்களுக்கு சின்ன தாயா வேணும், மேல திசை பெண்கள் எல்லாம் பெரிய தாயா வேணும், வட திசை பெண்கள் நமக்கு அக்கா தாயா வேணும்னு அங்கே சொல்லிவிட்டோம். எப்படா போலாங்கிற நீயே? முதல்ல கீழ் திசை போய் பார்ப்போம் அப்படி என்று சுவாமி அவரு வனமா நல்ல வணங்க
இது எடுக்கணும் அது இது இல்ல வடகிழந்து அந்த நேரத்துல காத்தவராசாமி ஆகப்பட்டவரு குதிரை குண்டு குதிரை அப்படி தட்டி விட்டார் மாமுரவி ஓட்டி வந்து தம்பி இப்ப எந்த திசை வந்திருக்கிறோம் அதாவது கீழ் திசை வந்திருக்கிறோம் இந்த கீழ் திசையில எந்த திசை வந்திருக்கிறோம் குதிரை ஓரம் கட்டி கட்டு நம்ம வேட்டைகள் ஆட வேண்டும் அப்படி என்று குதிரையை பக்கத்துல கட்டி விட்டு சின்ன மகாராஜன் ஒன்று சின்ன மகாராஜனும் காத்தவராயனும் இருவர்களும் கீர்த்தி வேட்டைகள் ஆடுறார் அதே சின்ன இப்ப கீழ்த்து வந்திருக்கிறோம் இங்க வேட்டையாடணும் இங்க வந்து வேட்டையாடும் போது ஆமா ஒரு மிருகஜாதி ஆமா இங்க மயில் ஆடுது ஆமா கூவுது கண்டுகள் விஞ்ஞானம் பாடுது ஆமா கண்டி அலறிட்டு அலை பாடுது இந்த மரம் ரொம்ப தூரம் இருக்குண்ணா இந்த மனம் எல்லாரும் ஒண்ணு மிருகஜாதி இல்லைண்ணா அங்கெல்லாம் இல்லை சும்மா அப்படியே பூங்காட்டு அடிக்கிறேண்ணா பூங்காத்து அடிக்குது ஆமா அப்படி என்று ஆமா அப்பனாக நீ கட்டுமாடா மாமுரவி வட திசை வந்தார்கள் வட திசை வந்த உடனே அதே சின்ன என்னடா கூட்டம் போகுது ஆமா சிங்க கூட்டம் இங்க குத்த போகுது அப்படி என்று காத்தவராசாமி ஆபத்து யார் எனக்கு அழைக்க வடமக வந்து அமர்ந்து காத்தவராசாமி சின்ன மகாராஜனும் வேட்டைகள் ஆடுவார் சிங்க கூட்டத்துல
கேட்கிறேன். ஒரு பானை முட்டை பாரு இந்த சிங்க கூட்டத்தை ஒரு பானை மலைக்குது. ரெண்டாவது பானை முட்டை பாரு அதே வாயில பூச்சி சூதா வந்துருக்கான் பணம் பூரா பூரா போச்சு. அந்த அம்புல போயிட்டு வாடா. ஆமா ஆமா சிங்க நின்றுட்டா அதுதான் நான் ஆளு மீண்டும் காத்து ராஜாமியாக பட்டது அங்கிருந்து எங்க இருக்கா தெரியுமா? இப்ப நம்ம கேட்டு பார்க்க வேண்டும் என்று இன்னும் சின்ன மகாராஜனாக பட்டது அதாவது அழகான புள்ளிமான் வேணும், எனக்கு விளையாட வேண்டும். அப்படி இருக்கு அந்த நேரத்தில் அழகான புள்ளிமான் பச்சைமா மனைவி பணம் கொடுத்து அதாவது மன்னிக்கவா சக்திவேல் பணம் கொடுத்து பச்சையம்மா பணம் கொடுத்து காலம் சென்ற சக்திவேல் பேர் வாங்க காணிக்கு வாழ்க்கை அவனுக்கு காந்தியின் பேரன் லட்சுமி மகியன் 20 பேருக்காக காந்தியின் பேரன் தம்பி அதாவது பேரப்பிள்ளைகள் தம்பி மகியன் பணம் கொடுத்து காந்தியின் பேரவங்க காணிக்கு வாய் வகிக்கிறார். அவர்கள் வாய் வேண்டும் கோரி அந்த சமாச்சாரம் இருக்கு.
தாயாகப்பட்ட ஈஸ்வரி உன்னுடைய அருளாலே இது யாருன்னு சொல்லு சார். ராமசாமி பணம் கொடுத்து செல்லு யாருன்னு சொல்லு. தாத்தா வையாபுரி கருப்பன் கார்த்தி அங்க அண்ணன். கருப்பாயி கார்த்தி தனால காணிக்க வாழ இருக்கிறாங்க அங்க ஒரு அண்ணன். ஏய் பாரு. பிரியா. ஏய். ஏய். அதர்வா அங்க ஒரு அண்ணன் இருக்குல. அது அவங்களுக்கு. அதாவது அம்மா மாரியம்மா இந்த மேற்கே திசைகளே நான் வேட்டையாட போறேன் தாயே எங்க இருந்தாலும் உன்னுடைய அருள் எனக்கு வர வேண்டும் நான் தன்னம் தனியாகத்தானே சின்ன மகாராஜனும் அம்மா மகமாரி காத்தலிங்கமோ மேற்கத்தை வேட்டையாடுறேன் ஏ தம்பி சின்ன அம்மா மானுபுத்தி சொல்லுங்க வாடா மானுபுரி மானுபுரி ஓ நரிகுட்டமா நரிகுட்டம் போடுவா வீரம் என்ன இந்த ராமராம ராமக்கலைஞர் இந்த நிகழ்ச்சியை பாராட்டி யார் பேருக்கு கொண்டாடுறாங்க செந்தில் சின்னம்மாள் பேர் இல்லைங்க தனக்கு வாரி வாங்கிக்கிறாங்க கிருஷ்ணா உனக்கு ஊர் பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் எந்தெந்த பேர் சொன்னாலும் அந்தந்த பேருக்கும் பாட்டு பாடி மாற்ற முடியும் உங்களுக்கு டைம் இல்லாத காரணத்தினா கோச்சிக்காதீங்க நாளை இருந்து அவங்களுக்கு பாட்டு பாடி பணம் வாங்குவோம் இன்று எங்களால சித்தியலுக்கு எட்டியான கல்யாணம் சொல்லி வருவோம் இந்த நேரத்தில் நமக்காங்க அதாவது கோவிந்தா கோலாலா வைகுண்டா வாசுதேவா வெகுராமா என்று சொல்லக்கூடிய காண்வாரி தம்பிகளை இந்த நந்தவனம் நிகழ்ச்சிக்காக அத்திகாவனம் அராவதி காணகத்துக்கு வந்து காத்தவராசாமி வேட்டையாடக்கூடிய நேரத்தில் வயசு பசங்க வாரி பிள்ளை பெருமாளர் வாழ்க்கை வாரி வாங்கிட்டு ஆண் போனவை பெண் போனவை எல்லை தாமர்கள் வெற்றி அவர் வாக வேண்டும் கோரிகள் தம்பி பானை போட்டோடு அந்த போட்டோம் என்னாச்சு ரெண்டு பட்டநரி ஓடி போட்டா ரெண்டு கிணறு இருந்து கேள்வி புரியாது அது புரியா தூக்குறா பிடிச்சி பட்டநரி தானே கட்டிருக்கீங்க பட்டநரி தான் கட்டிடா கிணறு ஓடி போச்சா கிணறு ஓடி போச்சா ஆமா அந்த பட்டநரி புரியா கையில பிடிச்சிக்க ஈட்டு வாங்க அப்படி என்று சின்ன மகாராஜனா வாழ பிடிக்கல நிறைய பிடிக்கல பொட்ட நிறைய போய்